ஹலோ மை டியர் லிசனர்ஸ், சந்திரமாகாளி பாகம் 10 கேட்கலாமா? மாட்டுப்பொங்கல் அன்றுதான் சத்திய பிரமாணம் எடுக்க முடிவு செய்திருக்கிறார்கள் என்பதால் கோகிலாபுரம் முழுக்க விழா கோலம் பூண்டிருந்தது. அதிகாலை நேரம். கோவில் வாசலில் அந்த தெருவையே அடைத்திருந்தாற்போல் பந்தல் போடப்பட்டிருந்தது. அம்மன் சுரூபமான திரிசூலத்தின் முன்னால் ஒரு பெரிய குழியை வெட்டி அதில் ஒரே அளவுள்ள விறகு கட்டைகளை அடுக்கி வைக்கும் பணி தொடங்கிவிட்டிருந்தது. மொத்தம் 8 வரிசைகளாய் அடுக்கலாம் என திட்டம் வைத்திருந்தனர். அருகிலிருந்து அதற்கான ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருந்தார் குணசீலன். பூசாரி பாலையனும் காலில் சக்கரம் கட்டிக்கொள்ளாத குறையாக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார். பூசாரி குழியின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த குணசீலன் சத்தமாக அழைக்க, இதோ வரேன் என வேகமாக அவரிடம் சென்றார் பூசாரி. சொல்லுங்க தம்பி, நல்ல நேரம் எத்தனை மணிக்கு? அதை பார்த்தீங்களா? எப்போ சத்தியம் போட ஆரம்பிக்கிறதுன்னு முடிவு செய்யணும்ல. 8லிருந்து நல்ல நேரம்தான். அப்பதிலிருந்தே ஆரம்பிச்சிடலாம். நாட்டாமை எங்கே இன்னும் வரலையா? அவர்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லை குணசீலா? எப்போ பார்த்தாலும் அந்த ஆளை யாராவது தாங்கிக்கிட்டே இருக்கணுமா? ஏன் இன்னைக்கு தான் சத்தியம் போடுறோம்னு தெரியும்ல. நேரமாக கோயிலுக்கு வந்தாத்தேன் என்னவாம்? அவரோட பெரிய ரோதனை ஆவல் இருக்கு. சரி விடு விடு. ஆமாம், இப்படி எல்லாரும் விடு விடுன்னு ஒதுங்குனா யாரதே வந்தாலும் கேள்வி கேட்குறது? என் பார்வையில் அந்த செல்வராசு நம்ம ஊருக்கு பிடிச்ச சாபக்கேடு. நாட்டாமை வீடு. எம்மா, அந்த பூவை எடுத்துகிட்டு வா, நேரமாவது, கோயிலுக்கு போகணும்ல. இருடி வாரேன். ஏங்க, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? ஊர் சொன்ன எல்லாரும் கோயிலுக்கு புறப்பட்டாச்சு. நீங்கள் நாட்டாமல் உங்களை அங்கே இந்நேரம் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. எந்திரிச்சு கிளம்புங்க. நாய் வேஷம் போட்டால் குறைச்சி தான் ஆகணும். ஏன் பயம் உனக்கு புரியலையா? சொன்னோம். கெம்பாரெட்டி என்ன சொன்னாருன்னு நான் சொன்னேன்ல. இப்போ தானே தை பிறந்திருக்கு. மாசி 1ஆம் தேதி தானே ஆத்தா கிட்ட திருவிழா உத்தரவு கேட்பாங்க. அப்படி கேட்ட பிறவும் நமக்கு 15 நாள் இருக்குல்ல. ஒரு வழி கிடைக்கும். இலையளவு காரணம் கிடைச்சா கூட மலையளவு பெருசாக்கி திருவிழா நடக்கிறத தடுத்து போடலாம். தைரியமாக போங்க. நானும் வெடிவும் பின்னால் வாரோம். சொர்ணம் நம்பிக்கையாய் சொல்ல தலையசைத்தார் செல்வராசு. மகேஸ்வரி வீடு. காலை 7:30. அக்கா, என்ன ரத்தினம்? வாக்கா, அம்மா கூப்பிடுது. வர்றேன் இரு. கண்ணாடியில் தன் முகத்தை ஒரு தரம் பார்த்து கொண்ட மகேஸ்வரி அறையை விட்டு வெளியேறி தம்பியுடன் நடக்க ஆரம்பித்தாள். கீழே தயாராக இருந்தால் சிந்தாமணி. வா மகேஷு, போகலாம். நான் மனோன்மணி கூட வாரேன் சித்தி, நீங்கள் போங்க. சரிதா, கதை பேசிக்கிருக்காம சீக்கிரம் வந்து சேருங்க. மணி ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த பிள்ளை மனோன்னு எப்போ வரும்? இந்தா வந்துட்டே அத்தை, வாங்க போகலாம், நேரமாகுது. வாசல் பக்கமாய் மனோன்மணியின் குரல் கேட்க, வந்துட்டா, வாங்க வாங்க. நால்வரும் வெளியேறி கோயிலை பார்த்து நடக்க ஆரம்பித்தனர். மகேஸ்வரியும் மனோனும் சிறிது பின்தங்கி கை கோர்த்து நடக்க ஆரம்பித்தனர். மகேஷு, இந்த பிரேஸ்லெட்டை அப்பாட்ட காட்டினேன், ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. தேங்க்ஸ் டி. போடி லூஸு, எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம்? பேசிக்கொண்டிருந்த மகேஸ்வரியின் கண்களை பின்னால் இருந்து யாரோ பொத்த. யாரு யாரு? மூடியிருந்த கையை எடுத்துவிட்டு மஞ்சள் நிற தாவணியில் அவள் எதிரே வாணி கலகலவென சிரித்தாள். ஏய் வாணி, நீயா? நீ எப்படி பிள்ளை எங்கள் ஊரில்? எங்கள் சித்தி வீடு இங்கே இருக்குது மகேஷு. இன்னைக்கு உங்கள் ஊர் கோயிலில் ஏதோ விசேஷ நிகழ்ச்சியாமே, அதையும் சாமி கும்பிட கூப்பிட்டாங்கன்னு வந்தோம். உங்கள் ஊர்க்காரரை கட்ட போகிறேன். இனிமேட்டு இது என்னோட ஊரும் தானே. என்ன புள்ள, மறந்துட்டியா? அவள் அப்படி சொன்னதும் சிரித்து கொண்டிருந்த மகேஸ்வரியின் உற்சாகம் வெடிந்து போயிற்று. யாருடி இவக? உன் காலேஜா? ஆமாம், பேரு வாணி, கம்பத்துக்காரி. நீ தானே மனோன்மணி? ஆமாம். எப்படி கண்டுபிடிச்ச? உன்னை பற்றி ஹாஸ்டலில் கதை கதையாக சொல்லுவா, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். மகேஷு, நீ எப்போ ஹாஸ்டலுக்கு போகிற? நாளைக்கு மத்தியானம். நீ இங்கே தான் இருப்பியா? சேர்ந்து போகலாமா? இப்போ வரைக்கும் நாளைக்கு மத்தியானம்னு முடிவு பண்ணியிருக்கேன். சாயங்காலம் கூட போவேன். எப்போ போவேன்னு தெரியல. சேர்ந்து போகலாமா? சொல்லுடி. இல்லை பிள்ளை, பூவும் பொட்டும் வைக்கலாமான்னு ஒரு யோசனையில் இருக்காக. கோயில் விசேஷம் முடிஞ்சதும் அவங்க வீட்டுக்கு தான் அம்மாவும் அப்பாவும் போகிறதா இருக்காக. அப்படியே தேதியும் பார்த்துட்டு வருவாங்க. வாணியின் முகத்தில் மெலிதாக வெட்க சிவப்பு படர்ந்தது. நம்ம ஊர் மாப்பிள்ளையா? யாரு? மனோன்மணி மகேஸ்வரியிடம் கிசுகிசுப்பான குரலில் கேட்க, தங்கராசுத என்றாள். தங்கராசா? அதிர்ந்து போனாள் மனோன்மணி. வாணி, நீ என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல. உன்கிட்ட சில செய்திகளை சொல்ல வேண்டியது ஒரு பொம்பளை பிள்ளையா என்னோட கடமை. இதை அன்னைக்கு நீ உன் கல்யாணத்தை பற்றி பேசினப்பவே சொல்லியிருக்கணும். ஆனால் ஏதோ ஒன்று தடுத்துருச்சு. ஆனால் இப்போ கூட நான் சொல்லாமல் இருந்தால் என் மனசாட்சி என்னை கொன்னுடும். என்ன சொல்ல போகிற? தங்கராசு உனக்கு வேணாம். நீ டிகிரி முடிக்க போகிற. அவன் 8வது கூட தாண்டலை. போதும், நிறுத்து மகேஷு. நல்லபடியாக ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு படிப்பு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறவன் நான். சரி, நீ சொல்கிறது சரிதான். அந்த ஆளுக்கு குணமும் சரியில்லையே. நேற்று கூட முழுக்க போதையில் எங்கள் அப்பாவும் தான் குடிப்பார். அதுக்குன்னு அவர் மட்டமானவர்னு சொல்ல முடியுமா? பெரிய இடத்து புள்ள, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்வார். நான் அவரை சரியாக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி, வேற என்ன புகார் சொல்ல போகிறேன்? அது அது சொல்லுடி.
ஏய் மகேஷ், நீ எதுக்கு தயங்குற? என்ன விஷயம்னு உடச்சி சொல்லு. நம்ம என்ன பொய்யா சொல்ல போகிறோம்? இங்கே பாரு வாணி, பொம்பளை விஷயத்தில் அவன் ரொம்ப மோசம். நாகரிகம் கருதி இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது. யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டு புத்தியாக நடந்துக்க. அவள் சொல்லி முடிக்க வாணியின் முகத்தில் எந்தவித அதிர்வும் இல்லை. மாறாக உதட்டில் கேலி புன்னகை. மகேஷ், உங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் என்ன பிணக்குன்னு சொர்ணமத்தை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே சொல்லிட்டாங்க. உங்கள் சித்தப்பா அபகரிக்க நினச்ச ஒரு இடத்த அவர் கைக்கு போக விடாமல் செல்வராசு மாமா தடுத்து போட்டாரு. அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் உன்னை பொண்ணு கேட்டவா அவங்க வீட்டில் ஒரு நல்லது சீக்கிரமாக நடக்கக்கூடாதுன்னு முடியாதுன்னு சொல்லியிருக்க. இப்போ என்ன கட்ட போகிறாங்கன்னதும் உனக்கு பொறாமையில் வயிறு எரியுது போல. அதுக்கு தானே நீ அவரை பற்றி என்கிட்ட தப்பு தப்பாக சொல்கிற? வாணி சொன்ன வார்த்தைகளால் அதிர்ந்து போய்விட்டாள் மகேஸ்வரி. ஏய், அவள் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறா. அவளை போய் இங்கே பாரு, யாரும் எனக்கு நல்லது செய்ய வேணாம். நான் எடுத்த முடிவு சரிதான்னு நான் அவர் கூட நல்லபடியாக வாழறது மூலமாக உங்கள் எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன் மகேஷ். ஆனால் உனக்கு இவ்வளவு கெட்ட புத்தி இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. சொல்லிவிட்டு வேக வேகமாக அவளை தாண்டி கொண்டு நடந்தாள் வாணி. கோமலா, பூ கட்டிட்டியா? வா, கோயிலுக்கு போகலாம். வாசல் பக்கம் குரல் கேட்டு திரும்பினால் அந்த கோமலா நாம் போன அத்தியாயத்தில் சந்தித்த அந்த மாந்திரிகம் கற்ற கிழவி செம்பா நின்று கொண்டிருந்தாள். இரு அப்பாயி, போவோம், கதவை பூட்டிட்டு வரேன். ஆமாம், என்ன அதிசயமாக இத்தனை வருஷம் கழித்து எங்களை எல்லாம் பார்க்க வந்திருக்க? காலையில் எங்கள் வீட்டுக்காரர் இருந்தார், அதான் உங்ககிட்ட எதுவும் கேட்க முடியலை. என்னதான் பல வருஷங்களாக ஒட்டு உறவுன்னு இல்லாமல் போனாலும் நீ எங்கள் அக்கா பேத்தி இல்லைன்னு ஆகிருமா? நான் அனாதை இல்லைன்னு நானே உணர்ந்துக்கிறத்தான் 2 வருஷத்துக்கோசரம் இங்கே வந்து உன்னை பார்த்துக்கிருக்கேன். உறவு விட்டு போகக்கூடாதுல்ல. அது மட்டும் இல்லாமல் மாகாளி ஆத்தாவுக்கு 3 வருஷம் சென்று திருநா வரப்போகுது. ஆனால் அடுத்த மாதம் நான் இடுக்கியில் இருப்பேன். அதனால் உன்னையும் பார்த்துட்டு அவளையும் இன்னைக்கே கும்பிட்டு ஊர் திரும்பிடுவேன். சொல்லுவேன். ஏதோ உன்னை யாரோ ஒதுக்கி வச்சது கணக்காக பேசுகிற. இள வயசுலேருந்தே நீ ஒரு மார்க்கமான ஆள் தானே. உன்னைய பற்றி எங்கள் அப்பாயி கதையாக சொல்லியிருக்கப்பாயி. மாந்திரிகம் அது இதுன்னு வழி மாறாமல் இருந்திருந்தா உனக்கு இந்த நாடோடி வாழ்க்கை தேவையா? சொல்லு பார்ப்போம். வா, கோயிலுக்கு போகலாம். இருவரும் மெல்ல நடக்க ஆரம்பித்தனர். அப்பாயி, இங்கே பாரு, இப்பையும் ஒன்றும் கெட்டு போகலை. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. இந்த மந்திரம் பில்லி சூனியம் எல்லாத்தையும் மாகாளியை பார்த்துட்டு வர போகிறதோட தூக்கி எரிஞ்சிரு. இங்கே தங்கிக்க. கடைசி காலத்துலையாவது ஒரே இடத்துல நிம்மதியாக இருப்ப. என்ன, சரியா? செம்பா மெல்ல சிரித்தாள். என்ன சிரிக்கிற? நான் சொல்கிறது உனக்கு சிரிப்பாக இருக்கா? இல்லை, நான் அதுக்கு சிரிக்கலை. நான் மந்திர தந்திரங்களை கற்றுக்கிட்டு வேறு வாழ்க்கைக்குள்ளே போனதால் நான் நிம்மதி இல்லாமல் இருக்கேன்னு சொன்னேன்ல, அதை கேட்டுதான் சிரிப்பு வந்துருச்சு. குடும்பம்னு இல்லையே தவிர நான் நல்லாத்தான் இருக்கேன். உன் வீட்டில் வந்து தங்கி உனக்கு பாரமாக இருக்க எனக்கு விருப்பம் இல்லை கோமலா. இந்த பேச்சை இத்தோடு விடு. அதற்கு மேல் அவளிடம் பேசி எந்த பயனும் இல்லை என உணர்ந்து கொண்ட கோமலா வாயை மூடவும் கோயில் வரவும் சரியாக இருந்தது. கோயில் கோபுரத்தை கும்பிட்டு கொண்டே உள்ளே காலை வைத்த செம்பாவிற்கு சட்டென உடல் முழுவதும் ஒரு அதிர்வு பரவ அவள் மணக்கண் முன் ஒரு காட்சி தெரிந்தது. கோயிலின் பக்கவாட்டில் உள்ள அரச மரங்களுள் ஒன்றில் சிவப்பு நிற தாவணி அணிந்த ஒரு பெண் பிணமாய் தூக்கில் வருவாள்.